Rectangle ABCD, interesting over geometry mensuration ஒரு question. In a rectangle ABCD, AB is equal to 9, BC is equal to 6. So length and breadth கொடுத்துட்டாங்க. P and Q are 2 points on BC. BC அப்படிங்கிற அந்த segmentல, அதாவது breadth segmentல P and Q are 2 points கொடுத்துட்டாங்க. எப்படி இருக்கு? Such that the areas of the figures ABP, APQ and AQCD are in geometric progression GP. So அப்போ ABP அது ஒரு triangle shape இருக்கும். APQ ஒரு triangle, AQCD வந்து ஒரு trapezium shapeல இருக்கும். ஓகேவா? ஸோ ஒரு குவாட்ரிலேட்டரல் ஷேப்பில் இருக்கும். அது மூணுமே ஏரியாஸ் ஜிபியில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த டேட்டா முதல்ல நம்ம ஒரு டயக்ராமாக ரெப்ரசென்ட் பண்ணிக்கிட்டோம்னா இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு டயக்ராம் ஃபார்ம் பண்ணிக்கலாம். எஸ், டயக்ராம் ரெடியாக இருக்குது. ஸோ இதான் அந்த ரெக்டாங்கிள் ஏபிசிடி. ஏபி இஸ் 9. ஸோ இதான் வந்து நம்மளுடைய லென்த் அண்ட் பிரெத் வந்துட்டு 6. P and Q இந்த 2 பாயிண்ட்ஸ். இப்போ எந்தெந்த ஏரியா சொல்லியிருக்காங்கன்னா இந்த ஏரியா ஏபிபி, இந்த ஏரியா APQ, இந்த ஏரியா, இது ரெண்டுமே ட்ரையாங்கிள்ஸ். AQCD அப்படிங்கிறது ஒரு ட்ரெபீசியம், இந்த ஏரியா, இது மூணுமே ஜிபியில் இருக்கணும் அப்படிங்கிறது தான் கண்டிஷன். சரி, ஓகே. கூடவே வேறு என்ன சொல்லியிருக்காங்க? இஃப் த ஏரியா ஆஃப் த ஃபிகர் AQCD, அதாவது இந்த ட்ரெபீசியமோட ஏரியா இஸ் 4 times the area of the triangle ABP. ஸோ இந்த ட்ரையாங்கிள் ABP ஏரியாவை விட இது 4 times இருக்கணும். ஸோ தட் மீன்ஸ் இப்போ இந்த ஏரியா எக்ஸாக இருந்தால், இந்த ஏபிபின்ற ட்ரையாங்கிளோட ஏரியா எக்ஸாக இருந்தால், அப்போ இந்த ட்ரெபீசியமோட ஏரியா 4 times இருக்கணும், அதாவது 4x இருக்கணும். நமக்கு இன்னொன்று தெரியும், என்ன தெரியும்? இது மூணுமே ஜிபியில் இருக்குன்னு தெரியும், மூணு ஏரியாஸுமே. இப்போ இது எக்ஸ், இது 4x, ஸோ 4 times இருக்குது. அப்படின்னா வந்துட்டு ஜிபியில் இருக்கணும் அப்படின்னா இது எக்ஸ் இன்டூ சம் கே தான் இந்த வேல்யூ கொடுத்துருக்கோம் ஏரியாவை, இந்த வேல்யூ இன்டூ கே தான் அந்த 4x அப்படிங்கிறத கொடுத்துருக்கோம். அப்போ ஏரியா 4 times இருக்குன்னா அப்போ அந்த ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷனுடைய காமன் ரேஷியோ என்னவா இருந்திருக்கும்? √4. √4 is 2. ப்ளஸ் ஆ மைனஸ் 2ன்றதும் ஏரியான்றனால நம்ம நெகட்டிவ் வேல்யூ எடுத்துக்க முடியாது. 2. தட் மீன்ஸ் அப்போ 2 times அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணுமே. ஸோ இது எக்ஸ் அப்படின்னா அப்போ இந்த நடுவில் இன்பிட்வீன் போர்ஷன் APQ இதோட ஏரியா 2x இருக்கணும். சூப்பர், ஃபேண்டாஸ்டிக். இப்போ நம்ம ப்ராப்பர் கிளியராக ஜிபி கிடச்சாச்சு. எக்ஸ் இன்ட்டு 2 2x, 2x இன்ட்டு 2 4x. ஸோ ஜிபி வந்தாச்சு. சரி, இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் வாட் அப்படின்னு பார்த்தோம்னா, தென் வாட் இஸ் பிபி இஸ் டு பிக்யூ இஸ் டு QC. ஸோ ரேஷியோ ஆஃப் பிபி பிக்யூ QC, இந்த லென்த் செக்மெண்ட்ஸோடைய ரேஷியோ என்னன்றதான் கேட்டிருக்காங்க. சரி, ஓகே, ஃபைன், சால்வ் பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம எங்கேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னா, இந்த ரெக்டாங்கிள், மொத்த ரெக்டாங்கிளோடைய ஏரியாவை பற்றி நம்ம யோசிப்போம். இந்த மொத்த ரெக்டாங்கிளோட ஏரியா நம்ம ஈஸியாக சொல்லலாம். ஏரியா இஸ் 9 6 are 54. ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் இஸ் 54. சரி, ஓகே, ஃபைன். அண்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் என்னன்றது பார்த்தோம் அப்படின்னா, இது ஒரு எக்ஸ், இது 2x, இது 4x அப்படிங்கிறது தான் இருக்குது. ஸோ அப்போ எக்ஸ் ப்ளஸ் 2x ப்ளஸ் 4x தான் அந்த டோட்டல் ரெக்டாங்கிளோட ஏரியா. ஏன்னா அந்த டோட்டல் ரெக்டாங்கிளோட ஏரியா தான் 3 பார்ட்ஸாக டிவைட் ஆகிருக்கு இந்த இடத்துல. ஸோ எக்ஸ் ப்ளஸ் 2x ப்ளஸ் 4x இஸ் 7x. 7x இஸ் ஈக்குவல் டு 54 அப்படிங்கிறது கிடச்சாச்சு. அப்போ x is equal to 54/7. x வேல்யூ என்னன்றது நம்ம சொல்லிடலாம். சரி, ஓகே, ஆல் ரைட். இப்போ நம்ம இந்த இடத்துல ரெக்டாங்கிளோடைய டோட்டல் ஏரியா என்னங்கிறத பார்த்துட்டோம். இது கூடவே இந்த கொஸ்டினுடைய இந்த பார்ட் என்னன்றதை சால்வ் பண்ணுறதுக்கு ஃபர்தர் இன்னொரு எக்ஸ்ட்ரா கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல ஒரு டயக்ராம் ஒன்று ஃபார்ம் பண்ணிக்கலாம். A to C, இந்த ஏசிங்கிற டயக்ராம் ஜாயின் பண்ணிப்போம். இப்போ ஜாயின் பண்ணும்போது இந்த டோட்டல் ரெக்டாங்கிள் 2 ஈக்குவல் பார்ட்ஸாக டிவைட் ஆகிடும். ஸோ மேலே கீழே ஒரு ட்ரையாங்கிள், மேலே ஒரு ட்ரையாங்கிள், எக்ஸாக்ட்லி 2 half-ஆக டிவைட் ஆகிடும். இப்போ 2 half-ஆக டிவைட் ஆகிடும்போது ஏரியாவும் எக்ஸாக்ட்லி 2 pieces-ஆக நம்மளுக்கு டிவைட் ஆகிடும். ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, டோட்டல் ஏரியா 54ன்றது இருக்குது, அது எக்ஸாக்ட்லி 2 pieces 27 27-ஆக டிவைட் ஆகிடும். இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸும் என்னங்கிறது பார்த்தோம் அப்படின்னா, டோட்டல் ஏரியா 7x. அப்போ ஏரியா ஆஃப் ஈச் ஹாஃப் வில் பி 7x/2, 3.5x. அப்போ இது 3.5x, above the diagonal 3.5x, below the diagonal 3.5x. இந்த போர்ஷன் 3.5xன்றதை மார்க் பண்ணிக்கலாம். நமக்கு இப்போ இன்னொன்று விஷயமும் தெரியும், என்னன்றது பார்த்தோம்னா, இந்த ட்ரெபீசியம் போர்ஷனோட ஏரியா டோட்டலாக 4x. ட்ரெபீசியம்குள்ளே தான் அந்த அப்பர் ட்ரையாங்கிளே இருக்குது, அதோட ஏரியா 3.5x. அப்போ இந்த சின்ன போர்ஷன் இருக்கு இல்லையா, AQC அப்படிங்கிற அந்த சின்ன ட்ரையாங்கிளோட ஏரியா மட்டும் வேணும் அப்படின்னா டோட்டல் 4x மைனஸ் 3.5x நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா 0.5x அப்படிங்கிறது கிடச்சிடும். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி நம்மளுக்கு இப்போ 3 ட்ரையாங்கிள்ஸோட ஏரியாவும் கிடச்சாச்சு. 3 ட்ரையாங்கிள்ஸோடைய பேசஸோடைய லென்த் செக்மெண்ட்ஸோடைய ரேஷியோ என்னன்றதான் இந்த கொஸ்டின். இப்போ நம்ம ஆன்சர் ஈஸியாகவே சால்வ் பண்ணலாம். ஏன் அப்படின்னா
இந்த 3 ட்ரையாங்கிள்ஸ்க்குமே பேசஸ் வேறு வேறு இருக்குது. பட் ஹைட்ஸ் என்னங்கிறது யோசிச்சோம் அப்படின்னா பர்பெண்டிகுலர் ஹைட்ஸ் 9 தான். ஏன்னா 3 ட்ரையாங்கிளோடைய ஹைட்ஸுமே அந்த ரெக்டாங்கிளோடைய லென்த்தோட தான் ஷேர் ஆகிருக்கு. அப்போ ஹைட்ஸ் எல்லாத்துக்குமே சேம். ஹைட்ஸ் எல்லாத்துக்குமே சேமாக இருக்கிறதுனால நம்ம ஏரியாஸை வச்சே இதோடைய பேசஸோடைய இந்த 3 ட்ரையாங்கிளோடைய பேசஸோடைய ரேஷியோ என்னன்றதை ஈஸியாக சொல்லிடலாம். ஃப்ரெஷ் ஸ்லைடு எடுத்துக்கலாம். சரி, ஓகே, எஸ். அப்போ பிபி இஸ் டு பிக்யூ இஸ் டு கியூசி அப்படிங்கிறது என்னவா இருக்கும் அப்படின்னா, ஆல்ரெடி ஏரியாவுடைய ரேஷியோ தெரியும். ஏரியா ரேஷியோ என்ன? எக்ஸ் 2x, எக்ஸ் 2x அண்ட் 0.5x. 4x கிடையாது. 4xன்றது டோட்டல் ஏரியா. 0.5x மட்டும்தான் எடுத்துக்கணும். ஸோ எக்ஸ் 2x 0.5x சரியா? குயிக்காக நோட் பண்ணிப்போம். எக்ஸ் இஸ் டு 2x இஸ் டு 0.5x. ஸோ இந்த ஏரியா ரேஷியோ என்னவோ அதான் இந்த லென்த் செக்மெண்ட்ஸோடைய ரேஷியோவும். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா ஏரியா இஸ் ஈக்குவல் டு ஹாஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட். பேஸ் மட்டும் தான் எல்லாத்துலேயுமே மாறுது, ஹைட் எல்லாத்துக்குமே சேமாக தான் இருக்குது. அதனால் ஹைட்ஸ் அண்ட் அந்த ஹாஃப் ப்ரொபோர்ஷனலாக போயிடும். ஏரியாவோட ரேஷியோ என்னவோ அதே தான் அந்த பேஸஸோடைய ரேஷியோவாகவும் இருக்கும். இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னாலும் நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 1:2:0.5. நான் எக்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு இது கிடைக்கும். அகைன் டெசிமல்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக த்ரூ அவுட் நம்ம மல்டிப்ளை பை 2 பண்ணிட்டோம் அப்படின்னா 1 2s are 2, 2 2s are 4, 0.5 2s are 1. ஸோ ஃபைனல் ஆன்சர் இஸ் 2:4:1 அப்படிங்கிறது அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஸோ செக் பண்ணிடலாம். எஸ், சக்ஸஸ். ஆப்ஷன் சி 2:4:1 அப்படிங்கிற ஆன்சர்.